Hi all, this is your Anthony and this is Gaming with Anthony. And என்ன சொல்கிறது, இன்றைக்கி ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். லைக் ஹாங்காய் ஸ்டார் ரியல் பற்றியும் போட்டுட்டோம், வெதரிங் வேவ்ஸ் பற்றியும் போட்டுட்டோம், எல்லா கேம்ஸ் பற்றியும் போட்டுட்டோம். இப்போ அடுத்து எந்த கேமை பற்றி நம்ம போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்ஷன் இம்பேக்ட். இந்த கென்ஷன் இம்பேக்ட் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 years மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 6 years கிட்ட இருக்கும் ரிலீஸ் ஆகி. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம், லைக் ஸ்டோரி ட்ரிவனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம். அது இல்லாமல் நிறைய டெக் யூடியூபர்ஸ் லைக் ஃபோன் ரிவ்யூ பண்ணுறவங்களாம் இருக்கட்டும், எல்லாருமே அவங்க ஒரு ஃபோன் இது எடுக்கிறாங்கன்னா ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா இந்த கேமையுமே போட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹை ஸ்பெக்கில் நல்ல ஒரு கிராஃபிக்ஸில் ரன் ஆகிற ஒரு கேம் தான் இந்த கென்ஷன் இம்பேக்ட். மெயின்லி பார்த்தீங்கன்னா இதில் நிறையா லைக் இந்த 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 கென்ஷன் இம்பேக்ட் எப்படி சொல்கிறது, ஸ்டோரி ட்ரிவனாக இருக்கிறதுனால இதில் மிகப்பெரிய ஒரு லோர் இருக்குது. ஏன்னா கென்ஷன் இம்பேக்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்குது. அந்த லோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அதை ஒரு வீடியோலலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறேன். லைக் இந்த கென்ஷன் இம்பேக்ட் வேர்ல்டு இதுதான். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு இந்த இடத்துல என்ன ரோல், அதை நம்ம தெளிவாக இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் மோஸ்ட்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். லைக் அதுதான் மோஸ்ட்லி இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். ஐயோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கென்ஷன்ங்கிறது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டேவர்ட்னு ஒரு பிளேஸ், அந்த வேர்ல்டோட பிளேஸ் டேவர்ட். இந்த டேவர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ரீஜன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நிறைய ரீஜன்ஸ் இருக்கும். அந்த ரீஜன்ஸுக்கும் ஒவ்வொரு ஆர்கான் இருப்பாங்க. அந்த ஆர்கான்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் மாதிரி. ஓகேங்களா, ஒரு கடவுள் மாதிரி தான் அந்த ஆர்கான்கிறவங்க. அந்த ஆர்கானுக்கு இன்னொருத்தவங்க பவர் கொடுத்துருப்பாங்க. ஆர்கான் ஒரு நோசிஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த நோசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செலஸ்டியான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் மிகப்பெரிய ஒரு கடவுள். இந்த டேவர்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு கடவுள் இந்த செலஸ்டியல். அந்த செலஸ்டியல் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பவர் கிடச்சிருக்கும். அதாவது ஆர்கான் ஷிப் கிடச்சிருக்கும். அந்த ஆர்கான் ஷிப்க்கு ஒரு பெரிய வாரே போயிருக்கும். நிறைய சின்ன சின்ன கடவுள்லாம் சண்டை போட்டு அந்த ஆர்கான் பதவி வாங்கணும்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப முன்னாடி நடந்தது, அதை பற்றி இப்போ பேச வேணாம். ஸோ இவங்க ஒவ்வொரு ரீஜன் இருக்குது, அதுக்கு ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்கான் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஆர்கானுக்கும் ஒரு விஷயத்துக்கு அவங்க ஸ்பெசிஃபை ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது இருக்குது இல்லைங்களா, இந்த மெயினாக இந்த கென்ஷன் இம்பேக்டில் நிறையா ஆர்கான்ஸ் இருக்காங்க, நிறையா ரீஜன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஒவ்வொரு ரீஜனும் ஒவ்வொரு ஆர்கான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட அந்த வே ஆஃப் ஃபாலோவிங் இது பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டட், அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு ரீச் ஆகுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா அது அந்த பிளேஸே ஒரு ஜெர்மனி ப்ளஸ் அந்த மாதிரி டைப், ஜெர்மனி ப்ளஸ் ஓல்டு ஜெர்மனி, லைக் அந்த மாதிரி டைப்பில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பிளேஸ் பண்ணியிருப்பானுங்க. அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம். அதாவது அதாவது அந்த ஆர்கான் ஃபாலோ பண்ணுற அந்த இது என்னென்னா பிரின்சிபல் என்னென்னா ஃப்ரீடம். ஓகேங்களா, அந்த ஆர்கான் ஃபாலோ பண்ணுற பிரின்சிபல் ஃப்ரீடம் இஸ் அ ஃப்ரீடம் ஆர்கான். ஓகே, ஆர்கான் ஆஃப் ஃப்ரீடம்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் அந்த இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லியூவேல பார்த்தீங்கன்னா அது ஒரு சைனீஸ் டைப்பில் அந்த பிளேஸே ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் இந்த சென்ஸ் இப்போ நான் லைக் ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட்னே சொல்லிக்கலாம். நான் ஒன்று பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் இன்னொன்று பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் எழுதிக்குவாங்கல்ல, அந்த மாதிரி இஸ் அ ஆர்கான் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். ஓகே, அண்ட் மணி, மோரா இந்த இடத்துல கென்ஷன் இம்பேக்டில் மணின்னு சொல்ல மாட்டாங்க, மணிக்கு மோரான்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ அதுதான் கூப்பிடுவாங்க ஒன்று. ஸோ இது ஒன்றா. தேர்டு பார்த்தீங்கன்னா இனசுமா ஜாப்பனீஸ் ஸ்டைல். அதாவது முன்னாடி சைனீஸ் பார்த்தோமா, ஜாப்பனீஸ் ஸ்டைலில் இருக்கும் அந்த பிளேஸே பார்க்குறதுக்கு. லைக் அந்த ஷோ அது இதுன்னு நிறையா விஷயம் இருக்கும். ஷோகனு, நிஞ்சா, லைக் அந்த நைட்டு கூட இல்லை, அது பேர் என்னமோ சொல்லுவானுங்க. ஸோ அது அந்த மாதிரி டைப்பில் இருப்பானுங்க அவனுங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஏஆன் சொல்கிறோம் பாருங்கள், ஆர்கான் ஆஃப் இட்டர்னிட்டி. அதாவது ஒரு ஸ்டில்னஸ் அண்ட் இட்டர்னிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்க தான் அந்த 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 ஆர்கான், அதாவது இன்னசோமாவில் இருக்காங்க. அதுக்கடுத்து சுமரோவில் இருக்க ஆர்கான் பார்த்திங்கன்னா விஸ்டம், காடஸ் ஆஃப் விஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்கான் ஆஃப் விஸ்டம் சுமரோவில் இருக்காங்க. அடுத்தது நேட்லான் வார், ஆர்கான் ஆஃப் வார். ஸோ இதுக்கு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன இது இவங்க இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க
இது ஸ்னெஸ்னேயா. ஸோ ஆர்கான் இதுக்கப்புறம் வந்து ஸ்னெஸ்னேயா வரும். ஸ்னெஸ்னேயா வந்து ஆர்கான் ஆஃப் லவ். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஆர்கான்ஸ் வந்து இந்த மாதிரி 6ஆக பிரிஞ்சிருக்காங்க. இந்த 6 பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான பவர்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட்டான பவர்ஸ் கூட சேர்ந்து டிஃப்ரெண்ட்டான பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணுறவங்க இந்த 6 ஆர்கான். ஸோ இதில் நம்ம ஸ்டோரி எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் வந்து இந்த டேவட்டை சேர்ந்தவங்க இல்லை. நம்ம வந்து வெளியிலேருந்து வந்திருப்போம். வெளியிலேருந்து எப்படி வந்திருப்போம்னா, நம்ம சிஸ்டர் கூட வந்திருப்போம். நம்ம பிரதர் ஸ்விட்ச் பண்ணால் சிஸ்டர், இப்போ சிஸ்டர் ஸ்விட்ச் பண்ணால் பிரதர். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வந்திருப்போம். அங்கே வந்து இறங்கும் போது அந்த செலஸ்டியான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களோட ஒரு ஒரு பர்சனல் கார்டியன் மாதிரியும் சொல்லலாம். அவங்கள விட கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்க மாதிரி 4 ஷேடாக வந்து இருப்பாங்க. அந்த 4 ஷேடு வந்து டிஃப்ரெண்ட் ஷேட். ஒன்று டைமு, இன்னொன்று டெத்து, இன்னொன்று லைஃபு, இன்னொன்று வந்து ஸ்பேஸு. இந்த 4 ஷேடு சொல்லுவாங்க. இந்த 4 ஷேடில் ஒருத்தங்க கூட அந்த ஸ்பேஸோட அந்த ஷேடு கூட நம்ம வந்து சண்டை, அதாவது இங்கே வந்து இந்த இடத்துக்கு நம்ம வந்திருப்போம். இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல பெரிய ப்ராப்ளம் நடக்குது, இந்த இடத்துல நம்மளால இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்துக்கு ரன் ஆகும். அதாவது வெளியே போயிடலாம், டேரக்டே வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போக பார்க்கும். அப்போ வந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஸ்பேஸோட அந்த ஸ்பேடு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்பேஸோட அந்த இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மளை வழிமறைச்சு நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் எங்கே இருக்கணும்னு சொல்லி நம்ம பிரதர் சூஸ் பண்ணால் சிஸ்டரை கடத்திட்டு போயிடுவாங்க, சிஸ்டர் சூஸ் பண்ணால் பிரதரை கடத்திட்டு போயிடுவாங்க. நம்ம அப்புறம் அதெல்லாம் கடத்தி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டேவட்குள்ளேயே கண்ணு முழிப்போம். அப்படி கண்ணு முழிக்கும் போது பைனான்னு ஒருத்தங்களை மீட் பண்ணிப்போம். ஒரு சின்ன கேரக்டர், க்யூட்டாக இருக்கும், லிட்டிலாக இருக்கும். பைமான்னு ஒரு கேரக்டர் மீட் பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம ஹெல்ப் பண்ணி காப்பாற்றிருப்போம். பைனானை ஹெல்ப் பண்ணி நம்ம காப்பாற்றிருப்போம். அப்படின்னா வந்து பைமான் வந்து ஒரு குளமோ ஏரியோ வாட்டவர் ரிவரோ அதை வந்து மூழ்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து ஃபிஷிங் ராடை வச்சு அவங்கள காப்பாற்றுவோம். ஸோ காப்பாற்றினதுக்கப்புறம் அவங்க நம்மளோட ஒரு ட்ராவலிங் கம்பெனியனாக மாறிடுவாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இந்த தான் இதில் மெயின் கான்செப்ட் என்னென்னா, நம்ம சிஸ்டரை வந்து கண்டுபிடிக்கணும். ஒன் திங், நம்ம சிஸ்டரை வந்து கண்டுபிடிக்கணும். சிஸ்டருக்கு என்ன ஆச்சு, சிஸ்டர் நம்ம தேடி அலையிறோம். ஒவ்வொரு யாருக்கானா போய் ஹெல்ப் கேட்போம், ஒவ்வொரு இடத்துக்கா போய் வந்து தேடி அலையிறோம். அது ஒன்று. செகண்ட் ஒன்று, இந்த வேர்ல்டில் வந்து அபீஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அபீஸ் மீன்ஸ் அபீஸ் ஆர்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா வந்து இந்த உலகம் அழியணும் அவங்களுக்கு. ஸோ எப்படியாச்சும் பண்ணி இந்த உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர்ஸ் தான் இந்த அபீஸ். அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அந்த பேக் ஸ்டோரி வந்து இந்த ஸ்டோரி போக போக நான் ரிவீல் பண்ணுறேன். அவங்களுக்கு இந்த உலகம் அழியணும், இந்த ஆர்கான்ஸை வந்து அழிக்கணும், லைக் வந்து இந்த பூமியே வந்து ஒழுங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர்ஸ் தான் இந்த அபீஸ். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அதோட பேக் ஸ்டோரி என்னங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஏன் வந்து அபீஸ் வந்து இதுங்கிறது சொல்கிறேன். இன்னொரு குரூப் இருப்பாங்க, ஃபெட்டுவின்னு சொல்லி. இந்த ஃபெட்டுவி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்னெஸ்னேயான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஆர்கான் ஆஃப் லவ், அந்த 6ஆவதாக லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பேன்ல, அவங்க அந்த ஸ்னெஸ்னேயாவோட லவ், அதாவது ஆர்கான் ஆஃப் அந்த லவ், ஸ்னெஸ்னேயாவோட அவங்க ஆர்கானோட லைக் வந்து ஒரு குரூப் மாதிரி, ஒரு ஸ்பெஷல் குரூப் மாதிரி. என்னென்னா வந்து அவங்களுக்கு கீழே இயங்குற ஒரு ஸ்பெஷல் குரூப் மாதிரி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த ஃபெட்டுவி வந்து கிட்டத்தட்ட 11 பேர் இருப்பாங்களா? ஆமாம், 11 பேர் இருப்பாங்க. ஃபெட்டுவி 11 பேர் தானே? ஆமாம், 11 பேர் இருப்பாங்க. அந்த 11 பேர் வந்து சேர்ந்து ஃபெட்டுவி ஆர்கனைசேஷன் லீடராக ரன் பண்ணுவாங்க. அந்த 11 பேரும் அது கீழே வந்து ஃபெட்டுவி ஆர்கனைசேஷனில் வந்து சோல்ஜர்ஸு, வாரியர்ஸு, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அது மிகப்பெரிய ஒரு ஏஜென்சி. அந்த ஏஜென்சி வந்து ரொம்ப பெரிய ஒரு ஏஜென்சி. ஸோ இவங்க பேங்க்கெல்லாம் ரன் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் ரீஜனில் பேங்க்கெல்லாம் ரன் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வெல்த்தி ப்ளஸ் வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு குரூப். இவங்களுக்கு என்ன வந்து பிரச்சனைனா, ஆர்கான் வந்து இருக்காங்க இல்லைங்களா, அவங்க நோசிஸ்னு ஒருத்தங்க ஒன்று வச்சுருப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த நோசஸை வந்து அவங்க வந்து எடுக்கணும். அதாவது நோசிஸை அவங்க எடுக்கணும். அதாவது நோசிஸை அந்த ஆர்கான் கிட்டது திருடியோ இல்லை ஏதாச்சும் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அதுதான் அவங்களோட வந்து மெயின் வந்து மோட்டிவ். சரிங்களா? அதுதான் மெயினான மோட்டிவ் அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் நடக்குது. இதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்காக போய் நம்ம அங்கே மீட் பண்ணுற கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுறோம், இந்த க்ரைசிஸ்லேருந்து எப்படி அவங்கள காப்பாற்றுறோம், லைக் வந்து எப்படி அபீஸ் கிட்டேருந்து நம்ம வந்து இது பண்ணுறோம், எப்படி ஃபெட்டுவி ஏஜென்சிக்கும் நமக்கும் சண்டை வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு இன்டர்ட்வைனாக வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு லோர், அதாவது இந்த நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, வெளியேருந்து வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளை வந்து டிசெண்டர்னு கூப்பிடுவாங்க. டிசெண்டர் மீன்ஸ் லைக் வந்து வெளியேருந்து வந்தவங்களை தான் டிசெண்டர் கூப்பிடுவாங்க. அந்த செலஸ்டியா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த செலஸ்டியாவும் ஒன் ஆஃப் த டிசெண்டர். அதாவது வெளியிலேருந்து இங்கே வந்து இங்கே இருந்த பழைய கடவுள்களை டிஃபீட் பண்ணி அவர் வந்து கடவுளாக மாறி இருப்பார். ஓகேங்களா? ஸோ டிசெண்டர்ஸ் ஆர் லைக் வந்து ஈவில்னு சொல்ல முடியாது, பட் தே ஹாவ் த பவர்.
டு லைக் டூ எனிதிங். ஸோ தே ஹேவ் த பவர் டு டூ எனிதிங். அந்த மாதிரி தான் அவரும் வந்து இருக்காங்க. ஸோ ஈவன் நம்ம ட்ராவலர் கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த வேர்ல்டில் இருக்கவங்க மாதிரி இருக்க மாட்டார். ஹியூமன் அந்த ஃபிகரில் தான் இருப்பார், எல்லாமே இருப்பாங்க. பட் இருந்தாலும் என்ன ஆகும்னா வந்து அவருக்கு வந்து எல்லா எலிமெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மாஸ்டர் இருக்கும். லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆர்கான் ஸ்டாச்சூஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். லைக் வந்து இந்த வேர்ல்டு ஆர்கான் ஸ்டாச்சூஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். ஒவ்வொரு ரீஜனுக்கும் அந்தந்த ஆர்கானோட அந்த ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க, அங்கங்கே வச்சுருப்பாங்க. அதை அன்லாக் பண்ணுறது மூலியமாக தான் மேப்பே அன்லாக் பண்ணும். ஸோ அங்கே போய் நம்ம வந்து இது பண்ணும்போது, இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஆர்கான் ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த பவர், ஃபார் எக்ஸாம்பிள் மான்ஸ்டாட்டில் இருக்க அந்த ஆர்கான் வந்து விண்ட் பவர் வச்சிருப்பாரு. அந்த விண்ட் பவர் நமக்கு கிடைக்கும். அடுத்து லியோவுக்கு போய் நம்ம இது பண்ணும்போது அவர் வந்து ஜியோ, அதாவது எர்த் பவர் வச்சிருப்பாரு. அந்த ஜியோ வந்து இதுக்கு நமக்கு கிடைக்கும். தேர்ட் இனசாமுக்கு போனால் அவங்க எலக்ட்ரிக் பவர் வச்சிருப்பாங்க, அந்த எலக்ட்ரிசிட்டி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, எலக்ட்ரோ பவர் நமக்கு கிடைக்கும். ஃபோர்த் வந்து சுமருவில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்ரோனா லைக் வந்து இயற்கை சார்ந்த பவர், லைக் பிளானட்ரி அந்த மாதிரி அந்த பவர் நமக்கு கிடைக்கும் சுமோரோக்கு போகும்போது. இதுக்கு நேட்லாண்டுக்கு போனால் நேட்லாண்டில் நமக்கு வந்து ஃபயர் பவர் கிடைக்கும். லைக் வந்து பைரோன்னு சொல்லுவாங்க, ஃபயர் பவர் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி செஸ்னாயில வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அவங்க வின்டர்னா ஹைஸ் பவர் தான். ஸோ அந்த க்ரையோன்னு சொல்லுவாங்க, அந்த பவர் க்ரையோ பவர் நமக்கு கிடைக்கும். ஸோ இது இன்னும் கிடைக்கல, இதுக்கு மேலே கிடைக்கலாம் க்ரையோ. ஓகேங்களா, ஸோ அப்படி சொல்கிறோம். ஸோ அதனால் ஈஸ் யூனிக். ஹீ கேன் லைக் வாட் டு சே, ஹீ கேன் மேனிப்புலேட் எல்லா பவரையுமே அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. எஸ்பெஷலி வந்து லைக் வந்து எல்லா பவரையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஸ்பெஷலுங்கிறது புரியுது. ஸோ இதனால் மேபி ஹீ கேன் டூ லைக் வந்து எப்படி சொல்லுது, இந்த ஃபியூச்சர் வந்து எல்லா பவரையுமே கண்ட்ரோல் பண்ணி ஈவன் ஹீ கேன் பிகம் செலஸ்டியா. அந்த அளவுக்கு பவர் இப்போ வந்து நர்வ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பட் ஹீ கேன் பிகம் செலஸ்டியா. அந்த அளவுக்கு தான் ஒரு கேரக்டரை தான் இந்த ட்ராவலராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து தங்கச்சியை தேடி அலையிற பயணமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மெயினாக வந்து இவங்களை தேடுறது, யார் தங்கச்சியை தேடணும், அபீஸ் பிரச்சனையை சால்வ் பண்ணணும், ஃபெட்டுவே கிட்ட சண்டை போடணும், எப்படியா அதாவது நம்ம தங்கச்சியை தேடி போவோம். பட் என்ன பண்ணிடுவோம்னா அந்த பிளேஸில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிளேஸில் இருக்க பிரச்சனையும் நான் தீர்க்கிறதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம வந்து ஜஸ்ட் ஏன்னா ஒரு ஹீரோ கேரக்டராக இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து நம்மளோட அந்த செல்ஃபும் பார்க்காம மற்றவங்க லைக் என்ன அதாவது அந்த அந்த இடத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை இது பண்ணுவோம். லைக் வந்து நிறைய விஷயத்துக்கு நம்மளால் என்னென்ன முடியுமோ, லைக் வந்து என்னென்ன முடியுமோ அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம பார்ப்போம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்காக பார்ப்போம். இதுதான் ஒரு கோர் கான்செப்டாகவே போகும். அதுக்கப்புறம் வந்து பழைய காட்ஸ், அதாவது இந்த செலஸ்டியா வர்றதுக்கு முன்னாடி யார் யார் இருந்தா, என்னென்ன காட்ஸ் இருந்தா, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் போகும். இப்போ வந்து நாட்டைன்னு ஒரு பிளேஸில் இருக்கும். அது வந்து ஒரு சின்ன ரீஜன் தான், பிலாங் டு ஸ்னெஸ்னேயா தான். ஆனால் வந்து அந்த ரீஜனில் வந்து அவங்க மட்டும், அந்த ரீஜனில் இருக்கவங்க மட்டும் தனியாக ஒரு கடவுளை வந்து வணங்குவாங்க. அவங்களுக்கு பேர் மூன் காடஸ்ன்னு சொல்லுவாங்க, மூன் காடஸஸ் அப்படின்னுவாங்க. மூன் காடஸஸ் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேரில் வந்து 2 பேரை வந்து செலஸ்டியா வந்து சண்டை போட்டு கொண்டிருப்பார். மூணாவதாக இருக்கவங்க மட்டும் ஹிடனாக இருப்பாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது நான் நாட் கிரை ஸ்டோரி வரதோ இல்லை மூன் காடஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதை பற்றி. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ லைக் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வேர்ல்டே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது இந்த வேர்ல்டுக்குள்ளே. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர்ஸ் இருக்கும், அதாவது ஹிலிக்ரல்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு பிளாக் ஸ்டோரி இருக்கும். அது வந்து டெயின்ஸ்லிஃப்னு ஒரு கேரக்டர் நம்ம மீட் பண்ணுவோம். லைக் வந்து ஸ்டோரி போக போக அந்த கேரக்டர் வந்து காண்ட்ரியான்னு ஒரு பிளேஸ்லேருந்து வந்து இன்ஹெரிட் இருப்பாங்க. ஆனால் காண்ட்ரியான் பிளேஸை நம்ம வந்து ஹேர்டே பண்ணியிருக்க மாட்டோம். அது இல்லாமல் இந்த டேவட்டரில் அந்த காண்ட்ரியாவே இருக்காது. அந்த காண்ட்ரியை எப்படி அழிஞ்சிச்சு, அந்த காண்ட்ரியை அழிக்கிறதுக்கு ரீசன் யார், செலஸ்டியா அண்ட் ஆர்கன்சியா என்ன பண்ணாங்க, ஏன் அழிஞ்சிச்சு, அதுலேருந்து ஏன் இந்த பீப்புள் வந்து அப்போ இருந்தவங்க இப்போ வரையும் எப்படி அவங்களால வாழ முடியாது. அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா 4 ஷேட்ஸ் இருப்பாங்களா, அதில் டெத் ஷேடு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கர்ஸை வந்து கான்டியன்ஸ் மேலே விட்டுருப்பாங்க. என்ன கர்ஸ்னா இம்மார்டாலிட்டி. அவங்க வந்து சாகவே முடியாது, ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளேயே ராட் ஆகிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா, ராட்னா என்ன சொல்கிறதுனா வந்து கெட்டுட்டு இருப்பாங்க, பட் வந்து அவங்களால சாக முடியாது. புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து கர்ஸ் வந்து கான்டியன்ஸ் மேலே இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து அவங்க வேணாம், அது வந்து நான் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் ரொம்பவாக இருக்கும், மண்டைக்குள்ளே நீங்கள் ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவர் வேணாம். ஸோ அதனால் அவர் அந்த காண்ட்ரியன் குரூப்பை, பியூர் காண்ட்ரியன் குரூப்பை சேர்ந்த ஒருத்தவராவது நம்ம மீட் பண்ணுவோம். அந்த காண்ட்ரியாக்குள்ளேயே வந்து இவங்க நேட்லாண்டில் சேர்ந்தவங்க இருப்பாங்க, மான்ஸ்டர்ஸில் சேர்ந்தவங்க வந்து காண்ட்ரியனை வந்து மேரேஜ் பண்ணி லைக் குழந்தையா இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன இருப்பாங்கன்னா வந்து மான்ஸ்டராக மாறி இருப்பாங்க.
ஓகேங்களா, மான்ஸ்டராக மாற்றிருப்பாங்க. அந்த விஷயமும் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. எப்போனா டைன்ஸ் லைஃப் கூட நம்ம வந்து ஸ்டோரி வந்து ரன் ஆகும்போது லைக் வந்து இன்னொரு இது இருக்குது. என்னென்னா வந்து சேசம்னு ஒரு பிளேஸ் இருக்கும் லியூவில். அந்த ஸ்டோரி ரன் ஆகும் போதும் இந்த இடம்லாம் இந்த பிளேஸ் இந்த இடத்துல இந்த திங்ஸுங்கெல்லாம் நமக்கு வரும். ஸோ இந்த திங்கெல்லாம் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டோரி போக போக நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ போகிற போக்கில் சொல்கிறத விட ஸ்டோரி போகும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ண இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து என்ன இந்த கென்ஷனோட கோர் கான்செப்ட் என்ன, ஸோ என்னென்ன முக்கியமான திங்ஸ் நம்ம நோட் பண்ணோம், ஆர்கான்ஸ் பற்றி பேசியிருப்பேன், பிளேசஸ் பற்றி பேசியிருப்பேன், ட்ராவலர் என்ன பண்ண போகிறான், ட்ராவலிங் கூட இருக்க லைக் கம்பேனியன் பைனான், அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து இந்த ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுது, இதை பற்றி நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கான்செப்ட் மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ என்னோடது வந்து மான்ஸ்டாட்டில் வந்து என்ன நடந்துச்சு அதை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து லியூவே பற்றி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு லியூவே கூட மான்ஸ்டாட் கூட ஒரு இதில் சொல்லிடலாம். லியூவே கூட எனக்கு தெரிஞ்ச லியூவே கூட நான் ஒரே ஒரு வீடியோலாம் வந்து ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். மேபி இனசாமாவுக்கு மேலே இனசாமா கூட சொல்லிடலான்னு நினைக்கிறேன். இனசுமாக்கு மேலே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சுமரு இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய ஸ்டோரி. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வீடியோனாச்சும் நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். சுமருக்கு மட்டும் 2 or 3 வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஃபாண்டைன் நான் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஃபாண்டைன் வந்து லைக் வந்து ஆர்கான் ஆஃப் ஜஸ்டிஸ். நான் எப்போவும் ஃபாண்டைனை மிஸ் பண்ணிடுறேன். ஃபாண்டைன் ரொம்ப நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கும். ஃபாண்டைனை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ சுமருக்கு அப்புறம் ஃபாண்டைன் தான் போயிருப்போம் நம்ம. ஸோ அங்கே தான் வந்து ஆர்கான் ஆஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. ஸோ அங்கேயும் நம்ம வந்து போவோம். அதுவும் ரொம்ப பெரிய ஒரு ஸ்டோரி, ஃபாண்டைனில் நடந்த ஸ்டோரியும். அதுவே நான் ஐ திங்க் 4 வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். அந்த ஃபாண்டைனில் நடந்ததுக்கெல்லாம் 4 வீடியோ கிட்ட நான் போடணும்னு நினைக்கிறேன். ஃபாண்டைனில் நடந்ததுக்கெல்லாம் அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஃபாண்டைனுக்கு அப்புறம் தான் நான் வந்து நேட்லாண்டுக்கு போவோம். நேட்லாண்டுக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம இருக்கிற பிளேஸ் வந்து நார்த்கிரைவ். ஸோ இப்போ நம்ம இருக்க பிளேஸ் இப்போ ரீசெண்டாக நம்ம இப்போ ஸ்டோரி வந்து ரன் ஆகுது. இப்போ கரண்ட்டாக ஸ்டோரி ரன் ஆகுது எங்கன்னா வந்து நார்த்கிரைவில் தான் ரன் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி இப்போ வரைக்கும் இந்த ஸ்டோரிஸ் வந்து நான் வந்து 1 by 1 நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பார்க்குறேன். ஸோ வித் த கேரக்டர்ஸ் நேம்ஸ் என்ன நடந்துச்சு, ஸ்டோரி வந்து உள்ளே டெப்த்தாக போகாமல் நான் என்ன நடந்துச்சு அந்த கோர் கான்செப்டை நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எதாச்சும் நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பிளேயர்ஸ் இருப்பீங்க, மேபி எனக்கு தெரியாது, மேபி ஸ்டோரி கவனிக்காமல் ப்ளே பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க கென்ஷனில். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இதில் நான் வந்து மெயினாக என்னென்ன கான்செப்ட், என்னென்ன விஷயங்கள் நீ நோட் பண்ணணும், நிறைய விஷயங்களை நான் இந்த இடத்துல வந்து ஸ்லோவாக நான் வந்து சொல்கிறதுக்கு நான் பார்க்குறேன் கண்டிப்பாக. ஆனால் வந்து முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண பறந்துடாதீங்க. எனக்கு தெரியும் லைக் வந்து பீப்புள் டோன்ட் வாட்ச் லைக் வந்து லாங் வீடியோஸ் மற்றபடி. பட் வந்து உங்களால் முடிஞ்சிச்சு இந்த கேம் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அனிமே எல்லாம் இது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அனிமே மாதிரி தான் இந்த கேம் பிளே ஸ்டோரிங்கும் இருக்கும். ஸோ வந்து அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஓகே, இதுதான் நடந்திருக்கு இப்போ வரைக்குமே, ஸோ இதுக்கு மேலே இப்படி நடக்கிறத வந்து நம்ம ப்ளே பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடைக்கும் என் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ தேட்ஸ் இட். ஓகே, இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ.